Welcome back. This is New World of Education Zoology YouTube channel. Today we will see about Taenia solium. UG and PGTRB also. That is Taenia solium வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தொகுதி தட்டைப்புழு, வகுப்பு சிஸ்டோடா, வரிசை சைக்ளோபைலிடியா, குடும்பம் டீனிடே, பேரினம் டீனியா அண்ட் சிற்றினம் சோலியம். இதுதான் இதோட வகைப்பாடு. தொகுதி தட்டைப்புழு, வகுப்பு சிஸ்டோடா, வரிசை சைக்ளோபைலிடியா, குடும்பம் டீனிடே, பேரினம் டீனியா, சிற்றினம் சோலியம், டீனியா சோலியம். அண்ட் அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது டீனியா சோலியம் அப்படிங்கிற பேர் லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. ஓகேவா, லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. சரியாக வேக வைக்கப்படாத பன்றி இறைச்சியில் மனுஷனுக்கு பரவுது. பொதுவாக பன்றி இறைச்சியிலேருந்து தான் மனுஷனுக்கு பரவுது. அதுலேயும் நல்லா குக் பண்ணாமல் இருக்கிற அந்த பிக்கோட மீட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நாடா மாதிரி உடல் நாடா போன்ற வடிவமைப்பு கொண்டதாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு என்னெல்லாம் வரும்னா காக்கா வலிப்பு, உடலோட ஒரு பகுதி மரத்து போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அண்டு காணப்படும் நாடுகள் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அதுலேயும் சவுத் அமெரிக்கா அண்ட் ஐரோப்பியா, இந்த நாடுகள்லாம் பரவலாக காணப்படுது. அண்டு இதில் இருக்கக்கூடிய இனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீனியா சோலியம் அதை நம்ம டேப் வேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். டீனியா சாஜிட்டா அதை நம்ம பீ ஃபோம்னு, டீனியா கிரானுலோஸாவை டாக் வேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 3 டைப்ஸான ஸ்பீசிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொதுப்பண்புகள் அப்படிங்கும்போது பொதுவாக உடல் ஒபேக் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். ஒளி புகாத அளவில் டார்க்கான ஒயிட்டாகவும் நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ இல்லை பச்சை நிறத்திலோ காணப்படும். தலையில் 4 உறிஞ்சிகள் காணப்படும். 2 வரிசையில் அமைஞ்சிருக்கும். அண்ட் 6 மில்லிமீட்டர் அகலமும் 2லேருந்து 7 மீட்டர் நீளமும் கொண்டது. பொதுவாக டேப் போம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம டீனியா சோலியத்தை பார்க்குறதுனால டேப் போம் அப்படின்னு சொல்கிறோம். உணவு மண்டலம் சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது உணவு மண்டலமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது விருந்தோம்பியோட உடல்லேருந்து ஆல்ரெடி செரிக்கப்பட்ட உணவை பெறுறதுனால இதுக்கு உணவு மண்டலம் நல்லா வளர்ச்சி அடையலை. மூவடுக்கு கருக்கோளம் ட்ரையோபிளாஸ்டிக், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபி, எண்டோ அண்ட் மீடோ அப்படின்னு சொல்லுவோம். மீசோ அப்படின்னு சொல்லி இந்த மீசோடம் இந்த மாதிரி 3 அடுக்கு காணப்படுது. உடற்குழி ஏசிலோமேட் டைப்பு. ஏசிலோமேட்னா உடற்குழி அற்றதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சரியாக வேக வைக்கப்படாத பன்றி இறைச்சியிலேருந்து பரவுது மனுஷனுக்குன்னு சொன்னோம். அந்த சரியாக வேக வைக்கப்படாத அந்த பன்றி இறைச்சிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா மீசிலி பன்றி இறைச்சி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மீசிலி பன்றி இறைச்சின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு டைஜெனிக் பேரசைட். டைஜெனிக் பேரசைட்னா 2, டைனாலே 2. அப்போ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் முதல் நிலை விருந்தோம்பியாகவும் பன்றி 2ஆம் நிலை விருந்தோம்பியாகவும் இருக்குது. மனுஷனோட உடம்புல ஏன்னா மனுஷன் முதல் நிலை விருந்தோம்பின்னு சொல்லிட்டோம். அவனோட உடம்புல குடல்லையும் அதே பன்றியில் இருந்துச்சுன்னா திசுக்கள்லையும் காணப்படுது. இதோட நிறம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான், ஒளிபுகா வெண்மை நிறத்துலையோ மஞ்சள் நிறத்துலையோ, பையன் இருக்குது, இது மிஸ்டேக்கு, நான் பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி தரேன், பச்சை நிறத்துலையோ காணப்படுது. கண்டங்கள் அப்படிங்கும்போது சூடோ மெட்டாமெரிச வகையை சார்ந்தது. சூடோனாலே இப்போ ஆல்ரெடி அமீபாவில் பார்த்தோம், சூடபோடியம். சூடோனாலே சயின்ஸை பொறுத்தவரை போலிக்கல்கள், போலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொய்யான உடற்குழி வகை உடற்கண்ட வகை காணப்படுது. உடல் அப்படின்னு சொல்லும்போது உடல் தலை, ஸ்கோலக்ஸ், கழுத்து, ஸ்ட்ரோபிலா என பிரிக்கப்பட்டுள்ளது. தலை அல்லது ஸ்கோலக்ஸ்க்கு தலைக்கு இன்னொரு பேர் ஸ்கோலக்ஸ்ன்னு சொல்லுவோம். கழுத்து ஸ்ட்ரோபிலா அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் தலையை பார்க்கலாம். தலை ஸ்கோலக்ஸ்னு அழைக்கப்படுது. 0.6லேருந்து 1 மில்லிமீட்டர் அளவுடையதாக இருக்கும். குண்டூசி வடிவத்தில் தலை இருக்கும். இதில் 4 உறிஞ்சு உறுப்புகள் காணப்படும். அண்டு மேல் முனையில் உள்ள கூம்பு வடிவமைப்புக்கு பேர் என்னென்னா ரோஸ்டெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ அதனால் போடலை. ஸோ அது கூம்பு வடிவமைப்பு ரோஸ்டெல்லம். அண்ட் கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லும்போது கழுத்தில் கண்டங்கள் அற்ற பகுதியாக இருக்குது. ஷார்ட்டாக ரொம்ப குறுகியதாக நேரோ பார்ட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், குட்டையான குறுகியதாக இருக்கும். கழுத்து பகுதியில் ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியில் தோன்றி இந்த கண்டங்கள்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி வளர்ந்து போஸ்டீரியர் எண்டுக்கு போகும். அண்டு உடற்கண்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது சூடோ மெட்டாமெரிச வகையை சார்ந்ததுன்னு சொல்லிட்டோம். அண்ட் ஒவ்வொரு உடற்கண்டத்துக்கும் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோக்ளாட்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 வகையான ப்ரோக்ளாட்டிட் இதில் காணப்படுது. முதிர்ச்சி அடையாத ப்ரோக்ளாட்டிட், முதிர்ச்சி அடைந்த ப்ரோக்ளாட்டிட், கிரெடிட்னு இருக்குது, தட் இஸ் கிராவிட்.
ஓகேவா? அது கிராவிட் ப்ரோக்ளாட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து இருக்குது. இதில் முதிர்ச்சி அடையாத ப்ரோக்ளாட்டிட்டில் வந்து என்ன அப்படின்னா, ஆண் பெண் இன உறுப்புகளை வேறுபடுத்தி நம்மளால் அறிய முடியாது. ஃபீமேல் மேல் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. அண்டு 1 to 20 ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து இதில் இருக்கும். இதுதான் முதிர்ச்சி அடையாதது. முதிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா, தட் இஸ் இந்த ப்ரோக்ளாட்டிட்டில் வந்து ஆண் பெண் இன உறுப்புகளை நம்மளால் டிஃப்ரென்சியேட் பண்ண முடியும், வேறுபடுத்தி அறிய முடியும். இதில் உள்ள ப்ரோக்ளாட்டிட்ஸ் எத்தனை உடற்கண்டங்கள் இருக்குன்னா 200லேருந்து 800 ப்ரோக்ளாட்டிட்ஸ் வரை இருக்கும். அண்ட் கிரேவிட் ப்ரோக்ளாட்டிட் வந்து இதில் வந்து என்ன மட்டும் இருக்குன்னா எக்கு மட்டும், அந்த மேல் ஃபீமேல் இருக்கிறது வந்து மெச்சூரில் இருக்குது. அது போட்ட எக்கெல்லாம் எங்கே இருக்குன்னா கிரேவிட்டில் வந்து இருக்குது. இந்த கிரேவிட் ப்ரோக்ளாட்டிட்டில் முட்டை இருக்கிறதுனால இதை பழுத்த ப்ரோக்ளாட்டிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் எத்தனை வந்து ப்ரோக்ளாட்டிட்ஸ் இருக்குன்னா 900லேருந்து 1000 வரை ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த புதுசாக ப்ரோக்ளாட்டிட் வந்து உருவாகுது இல்லை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரோபிலா. வந்து இதில் ஸ்ட்ரோபிலாவில் வந்து புது உடற்கண்டங்கள் தோன்றுவது ஸ்ட்ரோபிலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி புதுசாக உடற்கண்டங்கள் தோன்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்ட்ரோபைலா ஆக்கம் ஆர் ஸ்ட்ரோபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பழைய உடற்கண்டங்கள் வந்து உடம்புல இருந்து பழுத்து கீழே விழுது இல்லையா, அதுக்கு பேர் அப்போலைசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? புதுசாக உருவானா ஸ்ட்ரோபிலைசேஷன், அதே கீழே விழுந்தா அப்போலைசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் உடற்சுவர் அப்படின்னு சொல்லும்போது உடல் வந்து கியூட்டிக்கலால் ஆக்கப்பட்டதாக இருக்குது. வெளிப்பகுதிக்கு பேர் டெகுமென்னு சொல்லுவோம். டெகுமென்னாலே வெளிப்பகுதி தான், தோலை குறிக்கும். இது வந்து புரோட்டீனாலையும் CH3O3 கால்சியம் கார்பனேட்டாலையும் ஆக்கப்பட்டதாக இருக்கும். இது உடலில் வந்து மைக்ரோவில்லை வழியாக, இது ஆல்ரெடி வந்து என்ன சொன்னோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சரியாக வந்து இருக்காது, டெவலப் ஆகலைன்னு சொன்னோம். ஏன்னா ஆல்ரெடி செரிக்கப்பட்ட உணவை பெறுது. எப்படி செரிக்கப்பட்ட உணவை பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல உள்ள மைக்ரோவில்லை வழியாக விருந்தோம்பியோட குடல்லேருந்து விருந்தோம்பிய குடலுக்குள்ளே உள்ள இலியம் பார்ட்லேருந்து நேராக மைக்ரோவில்லை வழியாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம் டைரெக்டாக. ஸோ அதனால தான் இதுக்கு அலிமெண்ட்ரி கனால் வந்து இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மீசன் கைமா